ஒரு கிணற்றுக்குள் கொண்டு போய் ஒரு சிறுவரை, உடன் பிறந்த சகோதரர்களை அவரை கேவலப்படுத்துவதற்காக இரவில் இருளில் கொண்டு போய் கிணற்றுக்குள் தள்ளிவிட்டு வருவார்கள். இது அவர்களின் திட்டம். ஆனால் அல்லாஹ்வின் திட்டம் அது அதிசய திட்டம். கிணற்றுக்குள் தள்ளப்பட்டவரை கொண்டு போய் அரசவையிலே ஒரு பெரும் அமைச்சர் பதவியிலிருந்து ஒரு உயர் நிலையில் கொண்டு வந்து வைப்பான் அல்லாஹ். இது அல்லாஹ்வின் திட்டம். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். கேவலப்படுத்த மனிதர்கள் நினைக்கிற போது, அவனை இழிவுபடுத்த மனிதன் திட்டம் தீட்டுகிற போது, அவனை கண்ணியப்படுத்த அல்லாஹ் நாடுகிற போது அவன் திட்டம் ஜெயிக்கும். எனவேதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், மினல் பேரி இதழ் கசர் என்பார்கள். கிணற்றிலிருந்து கோட்டை வரை என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றுக்கு தலைப்பிடுவார்கள். கிணற்றில் துவங்கி கோட்டை வரை அவர்களது வாழ்க்கை பயணம் கண்டிப்பவர்களை யோசித்து பார்க்கிறோம். சகோதரர்கள் கேவலப்படுத்த திட்டம் தீட்டுகிற போது அந்த வசனத்திலே வருகிறது, அக்கிரமி மத்வா, விலை கொடுத்து சிறுவர் யூசுஃபை விலைக்கு வாங்கிய அந்த அமைச்சர், அந்த மன்னர் மனைவி இடத்திலே சொல்லுவார், இந்த குழந்தை அழகிய குழந்தையாக இருக்கிறது, இந்த குழந்தையை நீ கண்ணியப்படுத்த வேண்டும், நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும், இதை நம் குழந்தையாக நாம் தத்தெடுத்து வளர்க்கலாம் என்று அல்லாஹ் அந்த குழந்தையை கண்ணியப்படுத்தியதை பார்க்கிறோம். மன்னிமிக்கவர்களே, யோசித்து பார்த்தால் அல்லாஹ்வின் திட்டம் தான் ஜெயிக்கும்.